பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. நிறைவாக்கும் உறவே, உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மனதான என்னையே உம் கண்கள் கண்டதே. உம் கண்கள் கண்டதே. இந்த பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே. உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒரு குறைவும் அடைய மாட்டோம். ஆண்டவரே, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் சொல்ல இருக்கிறது. ஆண்டவரே, கண்டடைத்தக்க சமயத்தை கர்த்தரை தேடுகிறேன் சொல்ல இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேண்டிய நன்மை நாங்கள் திருப்தியாக உதவி செய்க. இந்த படந்ததுரை 11 மாதமும் ஆண்டவரே எங்களுக்கு தஞ்சமாயிருந்து, எங்களுக்கு கோட்டையாயிருந்து, எங்களுக்கு துருகமாயிருந்து, எங்களுக்கு நன்மையாயிருந்து. ஆண்டவரே, எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவி செய்கிறவராயிருந்தீர். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் சோறு விட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே பலப்படுத்தினீர். ஆண்டவரே, எங்களை ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை கைவிடவே இல்லை. ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த 12வது மாதத்தையும் நீர் எங்களுக்கு நண்பனாயிரும், தஞ்சமாயிரும், கோட்டையாயிரும், துருகமாயிருப்பீராக. ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க, நலமானதை எடுத்துரைங்கப்பா. ஆண்டவரே, அதை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சபையாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா,
நீர் அதிலே மகிமைப்படுவீராக. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மீதான காரியங்களை பொறுப்படுத்தி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் 11 மாதங்கள் நம்மை கன்னிமணி போல காத்தார். ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கொள்ளை நோய், எல்லாவற்றில் இருந்தும் தேவன் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் பாதுகாத்தார், நம்முடைய சபையாரை பாதுகாத்தார். அதற்காக நம்ம அவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே ஆண்டு நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையானது ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 12 - 15 வசனங்கள். இதில் நாம் குறிப்பாக வாக்குத்தத்தமாக தெரிந்து கொண்ட வசனம் 14ஆம் வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். இவ்வளவுதான் விஷயம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலும் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நான் பிழைக்க வேண்டும், நான் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே நான் அவரை பாடி ஆடி பாடி துதிக்க வேண்டும். அதற்கு நான் தீமை அல்ல நன்மையே செய்ய வேண்டும் என்று இங்கே வேதம் அழகா சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தீமை அல்ல நன்மையை தேடுங்க, அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்காதது காரணம் என்ன என்றால், நாம் தீமை செய்யும் போது அவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். நாம் தீமை செய்யும் போது அவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். அதனால்தான் 14ஆம் வசனம் அழகா சொல்லுது. 12ஆம் வசனம், உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன். நன்றா கவனிங்க. உங்கள் மீறுதல்கள் மிகுதி, உங்கள் பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானமாக்கி ஒளிமிக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஹல்லேலூயா. இங்க 3 விதமான காரியம் சொல்லப்பட்டிருக்குது. நீதிமான் ஒடுக்கப்படுகிறான். அடுத்தது பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நியாயப்பிரமாணத்துல அங்க பரிதானம் நீங்க வட்டிக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, ஒளிமிக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம்? நீதிமான் ஒடுங்குகிறான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அவன் எப்படி ஒடுக்கப்படுகிறான்? ஹல்லேலூயா. நன்றாக கவனித்து பாருங்க. எந்த விதத்தில நீதிமான் ஒடுக்கப்படுகிறானா? அவனுடைய தேவை அவனை சந்திக்காதபடிக்கு அவங்களை தடுக்கும் போது. ஆண்டு சொல்றாரு, திக்கட்டிற்கு தகப்பன் அவர் ஒருபாலும் நீதிமானை கைவிட மாட்டான். நீதிமானுக்கு தேவனாய் இருக்கிறான். நீதிமானை ஏன் ஒடுக்குகிறீர்கள், அவனை ஏன் துன்பப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறார் அந்த கால வேளையில. அது மாத்திரமல்ல, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது அழகாக சொல்லுகிறாரு 15ஆம் சங்கீதத்துல, யார் உம்முடைய கூடாரத்தில் வாசம் கர்த்தாவே தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன்.
ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறார். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறார். இப்படி செய்கிறது என்றென்றைக்கும் அசைக்கப்படுதலை. கருணையாண்டு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தீமை அல்ல நன்மையே தேடுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறவர்களாய் காணப்படும் போது நம் கையில் சுத்தம் வேணும், நம் இருதயத்தில் சுத்தம் வேணும். ஹல்லேலூயா. நாம் செய்கிற எல்லா காரியமும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 13ஆம் வசனத்தில் என்ன வார்த்தை சொல்லுகிறது? ஆகையால் நன்றாக கவனிங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமா இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நன்றாக கவனிங்கள். பேச ஒரு காலம் உண்டு, மௌனமா பேசாத இருக்க ஒரு காலம் உண்டு சொல்லும் மாதிரி மௌனமா இருக்கிற காலம். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? தீங்கான காலம். ஹல்லேலூயா. தீமையான காலம். இந்த காலத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் பார்க்கிறோம், அவரே நமக்கு நெருக்கப்படுகிற நேரத்தில் நமக்கு தஞ்சமா இருக்கணும், நமக்கு கோட்டையா இருக்கணும், நமக்கு பலனா இருக்கணும், நமக்கு அரணா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கும்பொழுது, ஆகையால் புத்திமான காலத்திலே மௌனமா இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். அது மாத்திரமல்ல, அதே 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். இது எப்படிப்பட்ட காலம்? தீமையான காலம், தீங்கு வருகிற நேரம். இல்ல நீதிமான் அவருடைய சமூகத்துல சுகமா தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், தீமையை விட்டு விடணும். எது எது தீமை வருகிற ஞாயிற்றுக்கிழமையில அதை நான் உங்களுக்கு இன்னும் விளக்கமா சொல்கிறேன். ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். தீங்கு நாளில் அவருடைய கூடார மறைவில நம்மளை அவர் மறைத்து வைக்கணும். அப்படின்னா நம்ம தீமை செய்யக்கூடாது, நன்மையை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய செட்டையின் கீழே நாம் அடைக்கலம் புக வேண்டும். அவரை நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இந்த தீங்கு நாளிலே அமைதியாய் தேவனுடைய சமூகத்தில் போய் அடங்கி இரு. அப்பொழுது அவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பவும் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் படிக்கும்போது 14ஆம் ஆமோஸ் 5:14 நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் தீமை செய்கிறவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர். ஹல்லேலூயா. நாம் நன்மை செய்யும் போது அவர் நம்மோடு கூட இருப்பார். அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க, பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட காலம்? தீங்கு வருகிற ஒரு காலம். இந்த காலத்துல நாம் நம் குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாராக. நம்ம செய்ய வேண்டியது என்ன பண்ணக்கூடாது? நம்ம தீமை செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட தீமை? நீதிமானை ஒடுக்குகிறது, பரிதானம் வாங்குறது,
ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நம்ம விட்டு விடுவோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமையில இது நான் விளக்கமா செய்யற நீதிமான நம்ம எப்படி ஒடுக்கிறோம், எந்த விதத்துல நம்ம பரிதானம் வாங்குறவர்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நியாயத்தை நம்ம எப்படி புரட்டுறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் என்னிடத்தில் இருக்கிற தீமையை எடுத்து போடுங்கப்பா, நான் நன்மை செய்கிறவனா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் நன்மையை பின்பற்றணும் ஆண்டவரே, நான் உங்களை உறுதியா பற்றிக்கொள்ளணும் ஆண்டவரே, நீர் எனக்கு தஞ்சமா இருக்கணும் ஆண்டவரே, ஆபத்து கால ஆண்டவரே, இது தீமையான கால ஆண்டவரே, இது தீங்கான கால ஆண்டவரே, இதிலே நான் அழிந்து போகக்கூடாது, நானும் என் வீட்டார் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீர் எனக்கு தஞ்சமா இருக்கணும், நீர் எனக்கு அடைக்கலமா இருக்கணும், நீர் எனக்கு கோட்டையா இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக நான் உமக்கு முன்பாக சாட்சியா இருக்கேன் ஆண்டவரே. அடுத்த தீங்கு நாள் என் ஆண்டவரே தொடாதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே நான் வந்து மௌனமாய் அமர்ந்து காத்திருக்கிறேன் ஆண்டவரே. ரீபா ஷகனா தூரியானா மோதுரந்தரவாலவா. ஓ ஆண்டவரே, உம்முடைய சட்டை மறைவிலே நான் தஞ்சமடைந்தேன் ஆண்டவரே. தீங்கு எனக்கு நேரிடக்கூடாதப்பா, அதுக்கு நான் தீமையை செய்யக்கூடாதப்பா, நான் நன்மையை செய்யணும். நான் நன்மை செய்யும் போது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. நான் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பும் போது ஆண்டவரே, என்னுடைய குறைகளை குற்றங்களை நான் உமக்கு முன்பாக அறிவிக்கும் போது நீர் எனக்கு இறங்குகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எனக்கு இறங்குகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்டபக போலாக்குவே, உமக்காய் காத்திருப்பே, உம் சமூகத்தில் மகிழ்வே, வார்த்தையா திருத்தியாவே, உம் சமூகத்தில் மகிழ்வே, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்வே, உம் வார்த்தையா திருத்தியாவே, உம் சமூகத்தில் மகிழ்வே. ஏசையா 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 நீதானையா, ஏசையா ஏசையா நீதானையா, நீகுவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் மீதி தெய்வம் நீதானையா, நீதானையா, எங்கள் மீதி தெய்வம் நீதானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருத்தி ஆக்குவே, ஆபத்து காலத்தில் பஞ்ச காலத்திலும் என்னை திருத்தி ஆக்குவே, கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையில் நோக்கமாயிலே, வழிகளொன்று பிசகுவதில்லை, என் அறையை உறுதிப்படுத்துகிறேன். சொல்லுவோமா, கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளே, வழிகளொன்று பிசகுவதில்லை, என் அறையை உறுதிப்படுத்துகிறேன். ஏசையா 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 நீதானையா, ஏசையா 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 என் நீதானையா, நீகுவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் மீதி தெய்வம் நீதானையா.
செய்பவர் யெகோவா சிக்கேனு நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவா சிக்கேனு நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே உமக்காய் காத்திருப்பேன் உம்மையே பற்றிக் கொள்வேன் உம் வார்த்தையால் திருப்தியாவே உம் சமூகத்தில் மகிழ்வேன் உமக்காய் காத்திருப்பேன் உம்மையே பற்றிக் கொள்வேன் உம் வார்த்தையால் திருப்தியாவே உம் சமூகத்தில் மகிழ்வேன் ஏசையா 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 என் நீதிதானையா ஏசையா 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 என் நீதிதானையா யெகோவா சிக்கேனு நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவா சிக்கேனு நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவரே எங்கள் நீதியின் தெய்வம் நீர் ஆண்டவரே ஆண்டவரே நீதிமான் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே தங்குவான் ஆண்டவரே ஆண்டவரே நீங்க சொன்னீங்க ஆண்டவரே அவன் உம்முடைய சமூகத்திலே வந்து அமைதியா இருக்க வேண்டும் அவன் என்னை நோக்கி கூப்பிடி ஜெபிக்க வேண்டும் அவன் என்னை நோக்கி வேண்டுதல் செய்யும்போது உலகத்திலே வருகிற எல்லா நாசம் மோசங்களுக்கும் எல்லா தீங்குக்கும் அவனை விலைக்கு நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறீங்கப்பா ஆண்டவரே தீமை வெறுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே அநீதி உம்மிடத்தில் சேர்வதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே நாங்கள் பிழைக்கும்படிக்கு ஆண்டவரே தீமை அல்ல நன்மையே தேட வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே நன்மையே நாங்கள் செய்யும் போது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆண்டவரே தீங்கு எங்களுக்கு ஒரு நாள் நேரிடாது உடைய செட்டின் மரங்களை பாதுகாப்பீர் ஆண்டவரே ஆண்டவரே எங்க தீமையெல்லாம் நாங்கள் வெறுத்து நன்மையை விரும்பி நியாயத்தை ஆண்டவரே நாங்கள் செய்யத்தக்கதாய் நீதியை ஆண்டவர் நீதியின்படி ஆண்டவரே நாங்கள் வாழத்தக்கதா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் நீர் சொன்ன வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதன்படி நடக்க பிரயாசப்படுகிறோம் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக உடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்தட்டும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமென் நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நீங்காத பாதுகாப்பும் சமாதானம் சந்தோஷம் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நம் அனைவருக்கும் கூட இருப்பதாக ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா